மக்களே வணக்கம். நாம் எங்கள் மாமா வீட்டு ஃபங்க்ஷன் ஒன்று, கெடா விருந்து, வளையப்பட்டி, நாமக்கல் வளையப்பட்டி விக்கிரவாண்டி கோயிலில் கெடா விருந்துங்க. பாருங்கள், இதாங்க ஈரோடு கலெக்டர் ஆஃபீஸுங்க. நம்ம திருப்பூர்லேருந்து பஸ் ஏறி ஈரோடு போய்ட்டு, இது ஈரோடு பஸ் ஸ்டாண்டுங்க, போயிட்டு அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி நாமக்கல் போகிறாங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ட்ராவலுங்க, சரியான ட்ராவலுங்க. அப்படியே போனால் நமக்கு தான் ஓ சாப்பாடுனா ஓகே தானே, சாமியை பார்த்த மாதிரி ஆச்சு, ஓ சாப்பாடாக ஆச்சு. இது வந்து திருச்செங்கோடுங்க, திருச்செங்கோடில் ஹால்ட் ஆச்சு ஒரு 5 நிமிஷம். அதை முடித்த உடனே அப்படியே கிளம்பி இது நாமக்கல் வந்துட்டேங்க. இங்கேருந்து அப்படியே வந்து வளையப்பட்டி போயிட்டு, இது வளையப்பட்டி வந்தாச்சுங்க கோயிலுக்கு. வளையப்பட்டி விக்கிரவாண்டி கோயிலுங்க, பக்கத்துலேயே ஒரு கருப்புசாமி கோயிலுங்க. அம்மனுக்கு பாதுகாப்பு பாரு இல்லையா, அந்த கருப்புசாமி. இங்கே குறியெல்லாம் சொல்லுவாங்களாம்மா. பாரு, மக்கள்லாம் வந்து ஜாலியாக சந்தோஷமாக எல்லாம் சமையல் வேலை மும்முரமாக நடந்துட்டுருக்கு. வித மாமா மும்முரமாக நடந்துகிட்ருக்குங்க. செமையாக வேகமாக வேலை நடந்துகிட்ருக்கு. வாசம் அப்படி கமன் இருக்குது. மக்கள்லாம் சந்தோஷமாக ஜாலியாக பேசி சந்தோஷமாக இருக்காங்க. எல்லாம் ஒன்றா கூடி சமையல்லாம் முடிஞ்சு பூஜையை போட்டோம்னா சாப்பிட வேண்டியதாங்க. நல்லா எல்லாம் வகையாக செஞ்சு வச்சிட்ருக்காங்க. அதுக்காக தான் வந்திருக்கோம். நல்லா இடம் வந்து சூப்பராக இருங்க, நல்லா சுற்றி மரம் காடு எல்லாம் வச்சுட்டு செமையாக இருந்துச்சுங்க. இதோட முக்கியமான விஷயங்க, இங்கே பக்கத்தில் வந்து ஒரு விஷயங்க இங்கே முக்கியமாக பார்க்கணும். நான் இருங்க கொஞ்ச நேரம் காட்டுறேன். இது கோயிலுங்க, இதான் விக்கிரவாண்டி அம்மன். நல்லா அருமையாக இருந்துங்க. எங்கள் இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாம் ஹாய் சொல்கிறாங்க. பாருங்க, இதாங்க அம்மன். சாமி கும்பிட்ருக்காங்க, பூஜை நடக்குது. முன்னாடியே வந்து அந்த இவங்க இருப்பாங்களே அவங்க, அந்த அப்புறம் பூஜை நடந்துகிட்ருக்கு. அம்மன் விக்கிரவாண்டி அம்மன் இவர் தாங்க. எல்லாம் சாமி கும்பிட்ருக்காங்க சந்தோஷமாக. சாமி கும்பிட்டு அடுத்து பூஜை முடிஞ்சோடனே இதாங்க சூளம், அம்மனோட ஊஞ்சல். பாருங்கள், இது பாருங்கள், இந்த மரம் பசங்க பாருங்கள் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. ஒரே சந்தோஷம்தான் இவங்களை எப்பயுமே. மரத்தில் வர அந்த ஆலமரங்க, இது அந்த ஆலமரத்தில் அந்த விழுதை பிடிச்சி ஜாலியாக விளாண்டுருக்காங்க. வண்டியாக வந்துச்சுன்னா அந்த வண்டியில் உட்காந்துட்டு ஜாலியாக விளாட்றாங்க. எப்பயும் அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டாங்கன்னா யார் சந்தோஷம், குழந்தைங்களுக்கு தான் சந்தோஷம். நான் மே மாதம் வேறு நல்ல வாய்ப்பு, சந்தோஷமாக இருந்தாங்க. இப்போ காட்டுற மாதிரிங்க உனக்கு. இதுக்கு மேலே ஏறினா தாங்க அந்த விஷயம். அப்போ வருதுங்க சும்மா அந்த படிக்கட்டு மேலே ஏறி பார்த்தோம்னா இதுதாங்க மிக பெரிய ஏரிங்க. இதை தெரியுங்களா, இதான் பெரிய ஏரிங்க. இவ்வளோ பெரிய ஏரி இந்த வெயில் அப்படியே வறண்டு போய் கிடந்துச்சுங்க. அதை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மழை தண்ணி வந்து மழை வந்து இந்த ஏரியில் நிறைஞ்சி மக்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும்ன்றது நான் வேண்டிக்கிறேன். ஏரி தெரியுங்களா, அருமையாக இருக்கு பாருங்க. இந்த ஏரி நிறையா ஏக்கர் நிலங்களுக்கு பாசம் கொடுத்து ஏறிங்க. ரொம்ப வறண்டு போயிருக்குது, பார்க்கறதுக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. இது நிறைஞ்சி மக்கள் நல்லா விவசாயம் பண்ணி நல்லா வாழுங்க. பாருங்கள், கருப்புசாமி கோயிலுங்க. இங்கே தான் பூஜை செய்ய போகிறாங்க. இங்கே பூஜை முடிஞ்ச உடனே நம்ம வந்து படையல் ஆரம்பிச்சிருவாங்க. காலைல வந்து பூஜை முடிச்சுட்டு குறி வேற சொன்னாங்க. சில பேர்த்த மட்டும் கூப்பிட்டு சொன்னாங்க, நமக்கு சொல்லலை பாவம். நம்ம உங்கள் நாய்க்கு நல்லா சொல்கிறதுன்னு நினச்சிட்டாங்க போல். இதுதான் மரம் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ பெரிய ஆலமரங்க. இந்த ஒரு மரத்தில் இந்த சத்தம் உங்களுக்கு கேட்குதான்னு தெரில, பச்சை கிளிகள்லாம் நிறைய இருக்குங்க. உள்ள கிளிகள் இருக்குது, குயில், குருவிகள், எல்லா பறவைக்கும் இதுதான் முக்கிய வாழிடமாக இருக்குங்க. பந்தி போட்டாச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி விருந்து போய் என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம்.